Praise the Lord. Hallelujah. இந்த காலை ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். கண்களை மூடி எல்லாருமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காய் நன்றி அப்பா. நீர் ஏற்படுத்தி எங்களுக்காய் கொடுத்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்கிற வசனத்தின்படியாய் ஆண்டவரே, எங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் நாங்கள் உள்ள வரைக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க, உம்மை உயர்த்த கர்த்தர் நீர் தருகிற அந்த துதியின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரும் மகிமையின் பிரசன்னத்தினாலே மூடுவீராக. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய் அமையட்டும், ஒரு அற்புதத்தின் நாளாய் அமையட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இந்த ஆராதனை முழுமையாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 57:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாய் ஆயத்தமாய் இருக்கிறது? ஆமென். ஸோ கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தும் பொழுது நாம் இருதயம் ஆயத்தமாய் இருக்க, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரிலே நாம் அன்பு கூற போகிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் நீரேடுவோம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் நீரேடுவோம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர், அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் நீரேடுவோம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தை ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தை ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா அண்டை சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் நீரேடுவோம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா.
நம்முடைய ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவரே நம் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை போற்றி துதிப்பதிலே இருக்கிற சந்தோஷம் வேற எதிலுமே இல்லை. ஹல்லேலூயா. வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை எந்த இடத்துல உயர்த்துகிறோமோ அங்கே அவர் நம் நடுவிலே இருக்கிறாராம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம், உங்கள் பர்வதங்கள் எல்லாம், எப்படிப்பட்ட மலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய பர்வதங்களா இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போகுமாம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களுக்கு மிகவும் பெரியதா இருக்கிறதோ, எந்த காரியம் நமக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதோ, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் வரவேற்று அதிலே நிரம்பும் பொழுது எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகி விடுமாம். ஆமென். இந்த காலை ஆராதனையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்லுகிறேன், வெறும் பாடலை பாடலாய் பாடாதபடிக்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அதை வாஞ்சித்து மானானது நீரோடே வாஞ்சிக்கிறதை போல, தேவனே என் ஆத்துமா உன் மீது தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்று, ஆமென், ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று கேளுங்க, என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஓரி பலரா ஷஹந்துரலரோ ஆவியானவரே. Praise you Lord. கரங்களை தட்டி தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம் இங்குதே கதறுதே என் உள்ளம் தோனிக்குதே, இங்குதே கதறுதே என் உள்ளம் தோனிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். மலை போன்ற சோதனை வேண்டாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மலை போன்ற சோதனை வந்தாலும், எல்லாருமாய் சொல்லுவோம், எப்படிப்பட்ட பெரிய சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கும் வரைக்கும் நான் முன்னேறி செல்வேன். சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும் உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம். எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்து, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இங்குதே கதறுதே என் உள்ளம் தோனிக்குதே, இங்குதே கதறுதே என் உள்ளம் தோனிக்குதே. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே, சுகமாயிருப்பான் நீதிமானவர்க்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகியே போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே, சுகமாயிருப்பான் நீதிமானவர்க்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகியே போய்விடும். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே தேவ பிரசன்னம் வாஞ்சிக்கிறோம். பிரசன்னம் பிரசன்னம் ஆமென்.
மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இணைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே இருப்பதால். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இணைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதால். பிரசனத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசனத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசனத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசனத்தால் ஜெயிப்பேன், நான் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம். ஹalleluya. எங்களோடு கூட இருக்கும் அந்த தேவ பிரசனம், பிரசனம், எங்களை சுமக்கிற தேவ பிரசனம், பிரசனம், எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற பிரசனம், தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். எங்குதே கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. எங்குதே கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. எங்குதே கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, உமக்காய் ஏங்குகிறேன் ஆண்டவரே, என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கலாமா? ஹalleluya. ஆண்டவரே, உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது இளைப்பாறுதலை சுற்றிலும் கட்டளையிடுகிற தெய்வமே, ஆண்டவரே, உங்க சமூகத்திலே எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. உங்க சமூகத்திலே எங்களுக்கு ஆறுதல் உண்டு ஆண்டவரே. உங்க சமூகத்திலே எங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. உங்க சமூகத்திலே எங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டு ஆண்டவரே. ஹalleluya. இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாய், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஓ, நம்முடைய யோசனைகள் அல்ல, சுற்றி இருக்கிறவர்கள் நடத்துகிற அந்த கைடன்ஸ் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாமல் இருந்து, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று இன்றைக்கு சுற்றிலுமாய் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நம்மை முன்னேறி செல்லத்தக்கதாக தடைகளை உடைக்கிற அந்த தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, எங்கள் தேவனுடைய நாமம் அது மகத்துவம் உள்ள நாமம், வல்லமை உள்ள அந்த நாமத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ தெய்வமே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்திலும் உயர்ந்திருக்கட்டும். உங்க சமூகமும் பிரசனமும் எங்க வாழ்க்கையை முழுவதும் நிறைக்கட்டும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். கண்மலையே ஆராதிக்கின்றேன்,
யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவே. எங்கள் யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவே. ஷாலோம் என்று சொல்வோம். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றேன், இந்நாளும் சமாதானமே. எங்கள் யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றேன், இந்நாளும் சமாதானமே. எங்கள் யெகோவா ஷம்மா என்னாலும் கூடவே எந்நாளும் கூட இருப்பீர். எங்கள் யெகோவா ஷம்மா ஆராதிக்கின்றேன், எந்நாளும் கூட இருப்பீர். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஓ எங்கள் சேனைகளின் கர்த்தர், உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் தேவனை போல ஒருவரும் இல்லையே. எங்கள் தேவன் நீர் சேனைகளின் தேவன், நீர் சர்வ வல்ல தேவன், நீர் பராக்கிரமம் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கூப்பிடுதலுக்கு இறங்குகிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் வாழ்க ராஜா, உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னீரே. சதா காலமும் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் எங்கள் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் துதி பலிகளை ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். எத்தனையோ இக்கட்டுகள் இழப்புகள் மத்தியிலும் யோபு எழுந்திருந்த விதமாய் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு என்று. ஆமென். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே என் கண்கள் அதை காணும் என்று சொல்லி அவன் நிச்சயமாய் சொன்னதை போல இந்த நாட்களிலும் உங்களுக்கு தேவன் எங்கே, தேவ பிரசன்னம் எங்கே என்று யோசிக்கிற இந்த வேளையிலும் நிச்சயமாய் ஆணித்தரமாய் நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கடைசியாய் கரங்களை தட்டி இதை அறிக்கை செய்து பாடப்போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் சகலவற்றையும் மேற்கொள்ளுவேன், சகலவற்றையும் நான் எதிர்கொள்ளுவேன். கர்த்தருடைய பலன் என்னோடு இருக்கும். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. எல்லாருமாய் சந்தோஷமாய் என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, உயிரோடு. சொல்லுங்க உங்க பிரச்சனைகளை பார்த்து, சத்துருவின் கிரியைகளை பார்த்து சொல்லுங்க, அவர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, உயிரோடுண்டு. நான் ஆராதிக்கிறேன் இயேசு, அவர் உயிரோடு
போட்டாலும் சிங்க கெபியில் போட்டாலும் சேதமில்லாமல் வந்திடுவேன். சேர்ந்து சொல்வோம். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கள் கெபியில் போட்டாலும் சேதமில்லாமல் வந்திடுவேன். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. ஓ, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. வெள்ளம் போல சாத்தானும், வெள்ளம் போல சாத்தானும் நம்மெதிரே வந்தாலும், ஆவியானவர் கொடி பிடித்து, ஆவியானவர் கொடி பிடித்து யுத்தங்களை செய்திடுவார், யுத்தங்களை செய்திடுவார். வெள்ளம் போல சாத்தானும் என்னெதிரே வந்தாலும், ஆவியானவர் கொடி பிடித்து யுத்தங்களை செய்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. நல்லா சத்தமாய் அறிக்கை செய்யுங்க. என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம் தேவாதி தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Praise be to the Lord. இந்த வேளையிலே கூட கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாமா? நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை ரட்சித்திருக்கிறீரே, எங்களை விடுவித்திருக்கிறீரே, எங்களை விசாரித்திருக்கிறீரே, எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீரே, உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு விடுவிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்தினருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் அண்டை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா அதற்குரிய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் மகிமையும் விளங்கட்டும், ஒரு விடுதலை வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசத்தின் மேலே உங்க தெய்வீக பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. எங்கள் சென்னை பட்டணத்திலே உங்க தெய்வீக பாதுகாப்பு வேணும் அப்பா. எங்க தமிழகத்திலே உங்கள் பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசத்திற்கு விரோதமாய், எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா கொடிய காரியங்களிலிருந்தும் எங்கள் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக, எங்கள் ஜனங்களை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கடைசி நாட்களிலே தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சுவிசேஷம் விடுதலையாய் பிரசங்கிக்கப்படவும், ஜனங்கள் விடுவிக்கப்படவும், ஆண்டவரே திரளாய் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானது விடுவிக்கப்படுவதாக, ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்களுக்காய் நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகள், ஒவ்வொரு அமைச்சர்கள், ஆண்டவரே எங்களுடைய பிரசிடென்ட், எங்களுடைய பிரைம் மினிஸ்டர், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உம்முடைய ஞானத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு என்னது தேவை என்று அவர்கள் அறிந்தவர்களாய் சரியான திட்டங்களை எடுக்கவும், சரியான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் செயல்படுத்தவும் வேண்டிய ஞானம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், வழி நடத்துதல் உண்டாகட்டும். உங்க
ஆலோசனை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே காரியங்கள் தெளிவில்லாமல் அப்பா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீரே வெளிச்சமாய் இருப்பீராக, நீரே நம்பிக்கையாய் இருப்பீராக. அவர்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பூரணமாய் நிறைவேறுவதாக. ஆண்டவரே அப்பா, இப்பொழுது ஜெபிக்கிறோம், தேசத்திலே தேவையோடு வறுமையிலே இருக்கிறவர்கள், நம்பிக்கையை இழந்தவர்கள், வேலையை இழந்தவர்கள், இப்படியாய் ஆண்டவரே அப்பா இழப்புகளின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. எங்க தேசத்தின் நிலைமைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், ஜனங்கள் திரும்பவும் உயிர் மீட்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, இந்த வேளையில கூட நாங்கள் ஒரு விசையாய் இந்த வாதையினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் மாத்திரமே ரட்சிப்பை தரும், அற்புதத்தை தரும். கர்த்தர் நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்கள் தேசத்திலே இது இல்லாமல் போகும்படியான ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் இறங்குவீராக. அப்பா, இந்த வேளையிலே எங்களுடைய சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தர் நீர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தீங்கு நாளிலே உம்முடைய கூடாரத்தின் மறைவிலை வைத்து ஒளிப்பிடத்திலே எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் அடைக்கலமாய் இருந்து எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலேயும் உங்க தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். சபை பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் அற்புதமாய் நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I am so privileged to share God's word with you. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட அநேக காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறார். I am sharing with you after many days. தமிழில் பேசணும், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளி கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல நான் கன்னடத்துலேயோ இங்கிலீஷ்லேயோ பிரசங்கம் பண்ணுறதுனால, and I also don't have anyone to speak in Tamil here. So எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். Those of you யாருக்கெல்லாம் வெறும் தமிழ் ரொம்ப பழக்கமாக இருக்கும், என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். We will learn together and glorify God. In you, உங்களுக்குள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். This was the theme that God put in my wife's heart, and she has preached for 3 weeks. The warrior in you, the greatness in you, the beauty in you என்ற மூன்று அழகான தலைப்பில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And people have been sharing their testimonies and how God has spoken to them. And today, இன்றைக்கு ஒரு படி நாம் மேலே செல்லலாம். Let's go one step higher and we are going to learn the fire in you. உங்களுக்குள்ள அக்கினி என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து தியானிக்கலாம். For ages, fire has been regarded as a source of heat, light and purification. அக்கினியை குறித்து தெரியாத நபர் யாருமே இல்லை. ஆண்டவர் வசனத்தில் அவர் தம்மை தாம் வெளிப்படுத்துகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு என்ன அழகாக சுலபமாக ஈஸியாக புரிந்து கொள்ள முடியுமோ அந்த விதத்தில் ஆண்டவர் தம்மை அநேக நேரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். So and one of such major manifestation forms was fire. அக்கினியின் மூலமாக வேதத்தில் அநேக நேரத்தில் ஆண்டவர் தம்மை தாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த இடத்துலெல்லாம் அக்கினி மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினாரோ அந்த இடத்துல ஜனங்கள் ஆட்கள் புரிந்து கொண்டார்கள், God is holy. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். And it also symbolized the presence of God among them. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு வெளிப்பாடுல ஜனங்கள் புரிந்து கொள்ள முடிஞ்சது.
But so sad, the believers of the present day, அந்த fire என்ற term வந்து அதில் இருக்கிற வல்லமையையும் அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ளாம, this word fire என்ற term has been misused by many of the believers. ஒரு இடத்துல பாஸ்டர் புல்பிட்டில் நின்று ரொம்ப வல்லமையா ஆராதனை நடத்திட்டே இருக்கிறாரு. The church is full of enthusiastic worship. ஆட்கள் எல்லாம் கண்களை மூடி பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாஸ்டர் ஸ்டேஜ்லேருந்து ஃபயர் ஃபயர் ஃபயர், அக்கினி 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 சொன்ன உடனே பின்னாடி இருக்கிற ஜனங்க எல்லாம் கொஞ்சம் பயந்து எங்கே 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 அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்களாம். ஸோ த ஃபயர், இந்த வேர்ட் ஃபயர், இந்த அக்னி என்ற டேர்ம் ரொம்ப பயங்கரமாக ஆட்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எப்பெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அக்கினின் மூலமாக வெளிப்பட்டாரோ அது ஒரு நோக்கத்தோடு வெளிப்பட்டார். There was some reason why God manifested himself in the form of fire. The first manifestation of God in the form of fire, முதலாவதாக ஆண்டவர் அக்கினியின் மூலமாக வெளிப்பட்ட அந்த இடம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். Exodus chapter 3 verse 2, ஆண்டவர் மோசேக்கு he manifested himself. He spoke to Moses through the burning bush. Moses heard the voice of God through the burning bush. இந்த ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவர் மோசே நோக்கத்தை விட்டு தூரமா ஓடி போன மோசேக்கு வந்து he is trying to bring him back through that manifestation. The manifestation showed Moses the purpose of his life. It brought him back to the call of God from which he had run away. ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து நோக்கத்திலிருந்து ஓடி போன மோசேயை வந்து ஆண்டவர் அக்கினியின் மூலமாக வெளிப்பட்டு மோசேயோடு பேசி he is bringing back to the purpose. Ever since then, அப்போதிலிருந்து அநேக நேரத்தில் ஆண்டவர் அக்கினியின் மூலமாக வெளிப்பட்டது ரொம்ப காமனாக இருந்தது. And in Exodus chapter 13 verse 21 we see that the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது இரவு நேரத்தில் ஆண்டவர் அக்கினியின் தூணாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். It showed where there was no way, and the fire of God was a guiding light. It gave them courage and confidence. அதுக்கு பிறகு கிதியோன் வாழ்க்கையிலையோ எலியாவுடைய வாழ்க்கையிலையோ அவங்க ரெண்டு பேரும் அர்ப்பணித்த அந்த சாக்ரிஃபைஸை ஆண்டவர் இடத்திலிருந்து அக்கினி வந்து என்ன பண்ணிச்சா, இட் கன்சியூம் த சாக்ரிஃபைஸ் னு சொல்லி பார்க்கிறோம். Judges chapter 6 verse 21 and 1 Kings chapter 18 verse 32. இந்த ரெண்டு பகுதியில் நம்ம பார்க்கும்போது கிடியன் ஆஃபர் பண்ண சாக்ரிஃபைஸையும் எலியா தீர்க்கதரிசி ஆஃபர் பண்ண சாக்ரிஃபைஸையும் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த அந்த அக்கினி என்ன பண்ணிச்சா, completely it consumed. So through this act what happened? Gideon gained a confidence. பயந்து போயிட்டு இருந்த அந்த கிதியோனுக்குள்ள ஒரு நம்பிக்கையில அவன் தன்னைத்தான் வளர்த்து கொள்ள முடிஞ்சது. He was able to accomplish the project that God had given him. ஆனா எலியாவுக்கு வந்த அந்த ரெவலேஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷனால மேலேந்து வந்த அந்த அக்கினி அவர் ஆஃபர் பண்ண சாக்ரிஃபைஸை வந்து கன்சியூம் பண்ணது நிமித்தமாக it was an evidence to his belief that grant great victory among the enemies. சத்துருக்களுக்கு முன்பாக நான் நம்பின ஆண்டவர் என்னை கைவிடாம எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், எனக்கு வெற்றியை கொடுத்தார் என்ற அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை எலியாக்குள்ள வந்தது. So these were certain these were certain incidents in the Bible that recorded the manifestation of God in the form of fire and God answering through fire. அதுக்கு பின்பு எலியாவுக்கு பின்பு there were a lot of incidents, but the manifestations in the form of fire was lesser. அக்கினியின் மூலமாக வெளிப்பட்ட அந்த ஃபார்ம் குறைந்து போனது. What came up? The revelation in the form of word of God, verbal revelation, manifestations through prophecies. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால வெளிப்பட்டார். And one of my favorite verses, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் எரேமியாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். Jeremiah chapter 20 verse 9. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அதுக்கு பிறகு தமிழில் நாம் படிக்கலாம். Then I said, I will not make mention of him nor speak anymore in his name.
but his word was in my heart as a burning fire shut up in my bones, and I was very. தமிழ்ல படிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இத்தனை நாட்கள் அக்கினியின் மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்பட ஆரம்பித்தார். And in the life of Jeremiah, it became so much so that Jeremiah was frustrated speaking the word of God. நான் Jeremiah பேசி யாருமே கேட்காம இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். I am not going to speak the word of God anymore என்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அவர் சொல்றாரு, the word of God was like a burning fire shut up in my bones. எனக்குள்ளே எரிகிற அக்கினியை போல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அடைக்கப்பட்டிருந்தது. I was not able to control it. So the manifestation of fire took a different turn. அங்க ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். And one more beautiful thing that happened there was, from external manifestation it became internal manifestation. Hallelujah. வெளியரங்கமா வெளிப்பட்ட ஆண்டவர், அக்கினியின் மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவர் இப்போ வார்த்தை என்கிற அக்கினியின் மூலமாக எரேமியாவுடைய வாழ்க்கையில அவருக்குள்ள வெளிப்படுகிறார். Hallelujah. So the pressure of the word of God inside Jeremiah was compared as to a fire. Let us proceed. தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவே உயிரோடு இந்த உலகத்தில் இருந்ததுனால வேற எந்த வெளிப்பாடும், வேற எந்த மேனிஃபெஸ்டேஷனோ, வேற எந்த ரெவலேஷனோ தேவையில்லாமல் இருந்தது. Because the perfect revelation, Jesus Christ himself was there on this earth. And இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் போகும்போது சீஷர்களை பார்த்து யோவான் 14:16 வசனத்துல, John chapter 14 verse 16, Jesus is saying like this, I will ask the Father to give you another helper to be with you always. உங்களோடு கூட இருப்பதற்காக நான் பிதாவிடத்துல வேண்டி I will send you another helper ன்னு ஜீசஸ் சொல்றார். So இந்த Holy Spirit எப்படி வந்தாரு? Acts chapter 2 verse 3, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். When the Holy Spirit first came upon 120 people in the upper room, 120 பேருக்கு மேல பேருக்குள்ள அந்த மேலறையில உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் வந்த விதம், chapter 2 verse 3, they saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. அக்கினின் போல இருந்த அந்த நாவுகள் அங்க உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருந்த 120 பேருக்கு மேல என்ன பண்ணுச்சா, அந்த அக்கினி வந்து உட்கார்ந்த உடனே they were filled with the Holy Spirit and they began to speak in tongues and they received power என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்சிஷன். In the Old Testament, for whatever reasons God revealed himself in the form of fire, similar works was done by the Holy Spirit in the New Testament and even till today. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் எந்த காரணத்துக்காக ஆண்டவர் அக்கினியின் மூலமாக வெளிப்பட்டாரோ அதே போல அதே காரணத்துக்காக அதே வேலைகளை செய்ய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்குள்ள இறங்கி கிரியை செய்து இன்றைய வரைக்கும் நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். The fire in you and me today is the Holy Spirit of God. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. The Holy Spirit of God. நமக்கு இன்னொரு burning bush தேவையா? Do we need another burning bush? No, we do not need another bush. Do we need another fire from heaven? பரலோகத்திலிருந்து இன்னொரு அக்கினி வந்து நாம் அர்ப்பணிக்கிற அந்த sacrifices வந்து consume பண்ண தேவையா? No, we don't need another fire from heaven to come and consume whatever we offer. Do we need other visible evidences? கண்கள் பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு தேவையா? No, because the fire, the Holy Spirit is living inside us. ஆவியானவர் அக்கினி போல இறங்கி வந்த அந்த நாட்களில் இருந்து இன்றைய வரைக்கும் அவரை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே ஆவியானவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். Hallelujah. Our God is so great. God is so great. He is
living inside us. Amen. So Paul is saying in 1 Thessalonians chapter 5 verse 19, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் இப்படியாக ரொம்ப தெளிவாக சொல்றார். I will read it in English, then we'll read in Tamil. Do not quench the spirit. Do not put out the Spirit's fire, and do not grieve the Holy Spirit of God, in whom you were sealed for the day of redemption. தமிழ்ல படிப்போம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியானவரை அணைத்து விடாதிருங்கள். அந்த அக்கினியை அணைத்து விடாதிருங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். So these are the 2-3 things that Paul is telling us about the Holy Spirit. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கிரியை செய்ய விடாம அவரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவர் செய்ய வேண்டிய வேலைகளை நம் வாழ்க்கையில் அவர் செய்ய முடியாது. Why are we missing the guidance in our lives today? ஏன் நம் வாழ்க்கையில வழி நடத்துதலை நாம் ரொம்ப மிஸ் பண்றோம்? ஏன் நம் வாழ்க்கையில தனிமையா நம்ம ஃபீல் பண்றோம்? Why are we feeling orphaned? ஏன் நாம் அடிக்கடி பாவத்தில் விழுந்து குற்ற உணர்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? It is because we have quenched the spirit who is living inside us. We have put off the fire. ஆவியானவருடைய அக்கினியை நாம் அணைத்து போட்டு விட்டதனால அந்த நம்ம அடிக்கடி தவறு செய்து அடிக்கடி ஆவியானவர் பேசுகிற காரியத்தை கேட்காம அதை நெக்லெக்ட் பண்ணதுனால ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் இல்லையா? அவர் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே நமக்குள்ள எதுவுமே செய்ய மாட்டார். He is very gentle. Holy Spirit is a very gentle person. So he has backed off from the work of guiding us. He has backed off from the work of partnering with us. He has backed off from the work of convicting our sins. நம்ம பாவங்களை உணர வைக்கிற அந்த காரியத்துல, நம்மை வழிநடத்துகிற காரியத்துல, நம்மை நமக்கு உதவி செய்கிற அந்த காரியத்துல ஆவியானவர் அமைதியாயிட்டார். Holy Spirit in you, the fire in you. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஃபயரை மறுபடி அனல் மூட்டணும். We have to reignite the fire of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, reignite the fire in you. உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்களா சொல்லுங்க, reignite the fire in you. உங்களை பார்த்து நீங்க சொல்லிக்கோங்க, எனக்குள்ள அந்த ஆவின் அனல், ஆவின் அக்கினி அனல் முட்டட்டும். let it reignite in me, Jesus. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆவியின் அக்கினி அப்பா, let it reignite. so இப்படி நாம் இந்த ஆவியின் அக்கினியை அனல் மூட்டும் போது நமக்குள்ள என்ன நடக்கும்? what happens when we reignite the fire? it helps you to return to your purpose. இந்த அக்கினி அனல் மூட்டும் போது நம் வாழ்க்கையின் நோக்கத்துக்கு அதை ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? மறுபடி கொண்டு வருவார். Let me repeat once again. We need to reignite the fire in us because he helps you to return to your purpose. ஏன் நாம் ஆவியானவருடைய அக்கினி அனல் மூட்டணும்? அவர் நம் வாழ்க்கையின் நோக்கத்திற்கு திரும்பி கொண்டு வருவார். John chapter 14 verse 26, but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach. However, when the Spirit of truth comes, he will guide you into all truth. He will guide you. எல்லாரும் சொல்லுங்க, he will guide you into all truth. சத்தியத்துக்குள்ள அவர் நம்மை நடத்துவார். மோசே பாருங்க, ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு உயிரின் பயத்துக்காக நான் சாக போறேன் என்ற பயத்துக்காக he escaped because of the fear of life. அநேக நேரத்தில் பிசாசு நம்ம பாவம் செய்ய வைத்து, தவறு செய்ய வைத்து என்ன பண்ணும்? பிசாசு நம்மளை நம்ம வாழ்க்கையின் நோக்கத்திலிருந்து துரத்தி விடும். அவன் என்ன பண்ணுவான்? he will chase us out of our life purpose. He will bring fear. நமக்குள்ள பயத்தை கொண்டு வந்து நீ ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, ஓடி போயிடு, உன்னால என்ன செய்ய முடியும் பாரு, 40 years அங்க வேஸ்ட் பண்ணிட்டு 40 years இங்க வேஸ்ட் பண்ணிட்டு, just keep going, run away from this place அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விடாம வெளியே தள்ளிடுவான். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், if the devil is trying to chase you out of the place where you are supposed to be, the Holy Spirit inside you, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற
அந்த ஆவியானவரின் அக்கினியை அனல் மூட்டும் போது ஆவியானவர் விடமாட்டார். he will bring you back to that place. hallelujah. எப்படி மோசேயை வந்து அந்த இடத்தை விட்டு போன மோசையை அக்கினியின் மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவர் மறுபடியும் அந்த இடத்துக்கே திரும்பி கொண்டு வந்தாரோ, அதே போல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அடிக்கடி நம்ம அனல் மூட்டும் போது அந்த அக்கினியை if we keep reigniting, if we keep it burning, if we keep it burning, if we keep it burning, if we keep him burning, if the Holy Spirit is always alert and alive in us, if we allow the Holy Spirit to be working in us, he will never let us wander away from our life. Hallelujah. வாழ்க்கை நோக்கத்தை விட்டு ஓடி போக ஆவியானவர் விடமாட்டார். That is why the Holy Spirit is there inside you. ஓடி போகும்போதெல்லாம் மகனே ஓடாதே வா, மகளே ஓடாதே வா. இடத்தை விட்டு ஓடி போகணும்னு பாக்குறீங்களா? நோக்கத்தை விட்டு ஓடி போகணும்னு பாக்குறீங்களா? பயத்தினால அந்த பிளேஸ் எனக்கு வேண்டாம் போயிடணும்னு நீங்க பாக்குறீங்களா? ஆவியானவர் சொல்றார், I have a purpose for you, why I have kept you there. அந்த இடத்துல நான் உன்னை வைத்த ஒரு நோக்கம் உண்டு. I will make sure that it will happen. Don't fall into the lie of the enemy. பிசாசின் பொய்க்குள்ள நாம் விழும்போதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அந்த சத்தியம் என்ன? God has a plan for you. God wants you to do great things in your life. உங்க மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் என்ற சத்தியத்துல ஆவியானவர் நடத்துவார். சோ இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நோக்கத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு போனஸ். Exodus chapter 3 verse 12 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, I will be with you, நான் உன்னோடு கூட இருப்பேன். John chapter 14 verse 16 and Jesus said, I will send you, the Father will send you another helper, he will be with you always. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே போயிட மாட்டார். சரி இனிமே நீ பார்த்துக்கோ, கொண்டு வந்துட்டல என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அப்படியே விட மாட்டாரு. he will be with us always. உங்களோடு கூட எப்பவுமே இருப்பார். அலைய விட மாட்டார். அலைந்து போயிருக்கிற ஓடி போன நம்மளை வந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் எங்க போகணும்னு சொல்லி கூட அவர் நடத்துவார். You see, the people of Israel were guided in the wilderness. அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் அக்கினியின் மூலமாக what did he do? He guided them. He was there with them. It was the sign of the presence of God. சும்மா அவர் கூட இல்லையே, வழி நடத்தினாரே இரவு நேரத்துல, ஒன்னும் தெரியாத நேரத்துல. If you listen to the voice of the Holy Spirit and come back, you will receive a bonus of constant guidance. தொடர் உதவி, தொடர் வழி நடத்துதல். எந்த இடத்துல? ஒன்னும் தெரியாத இடத்துல. ஆண்டவரே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வைக்கணும், ஆண்டவரே ஆவியானவரே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த ஆவியானவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது is there inside us, in you, the fire in you is there to guide you through the darkest hours of your life. வாழ்க்கையின் ரொம்ப இருட்டான பகுதியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒண்ணுமே தெரியாத confused and no insecure feelingல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? Holy Spirit is there, the fire of the Holy Spirit inside you, there to guide you. Many have gone astray by seeking directions from wrong people. தவறான ஆட்கள் இடத்துல டைரக்ஷனை கேட்டு எங்கெங்க போயிட்டு இருக்காங்க. Many have lost ways by pursuing wrong desires. தவறான விருப்பங்களை பின்பற்றி they have lost the directions. Many have stagnated because of the ego. எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு ஈகோல எங்கேயோ செல்லாம அந்த இடத்துல இருக்காங்க. எனக்கு ஆவியானவர் சொல்றார், I am there to help you, I am ready to guide you. நான் உங்களோடு கூட இருந்து உங்க துணையாக நின்று I am ready to accompany you. ஆண்டவர் சொல்றாரு. Hallelujah. The fire that led the people of Israel in the wilderness, the same fire of the Holy Spirit is there inside you to lead you. Amen. இது ஒரு போனஸ். ஃபாதர் ரொம்ப அழகாக இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இஃப் வி reignite the fireness, நமக்குள்ள அந்த அக்னி அனல் மூட்டும் போது ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நோக்கத்திற்கு கொண்டு வருவார். அந்த நோக்கத்தில் நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம கூட இருந்து அவர் வழி நடத்துவார். நம்பர் 2, if we reignite the fire inside us, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை அந்த அக்னி அனல் மூட்டும் போது he helps you to speak out the word, வசனத்தை வார்த்தையை பேச உங்களை உதவி செய்வார். Look at this, John chapter 15 verse 26. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். I will send you the helper from the Father. The helper is a spirit of truth, சத்தியத்தின் ஆவி, who comes from the Father. When he comes, he will tell about me. அடுத்த வசனம், and you will tell people about me too, because you have been with me from the beginning. இந்த 27வது வசனத்தை மட்டும் தமிழ்ல படிக்கலாமா? நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் அமைதியா உட்கார மாட்டோம். நாம் வாயை திறந்து விசுவாசமா தைரியமா அவருடைய வசனத்தை பேசுவோம். You see, somewhere it is connecting to what Jeremiah was telling. The word of God was shut up in my bones and I was not able to contain it. எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருந்த அந்த ஃபீலிங் நமக்கு இருந்ததா? எப்பயாவது the word of God is shut up like fire in my bones. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள அக்னியை போல அடைத்து கொண்டிருக்கிறது. I am not able to contain it. கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும். அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணணுமா? தொடர்ந்து அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். We have to keep on reigniting. We have to keep on help work with the Holy Spirit to accomplish His work. ஒரு ஃப்ளைட் பாருங்க, அது டேக் ஆஃப் ஆகும்போது when it reaches about 240 இருந்து 285 கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அந்த ஸ்பீடில் அது போக ஆரம்பித்த உடனே இட் cannot stay on the ground. அதுக்குள்ளே கிரியேட் ஆகுற இந்த ப்ரெஷர்னால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்? மேலே ஏற ஆரம்பிக்கும். இட் cannot stay on ground. ஒரு பலூனுக்குள்ள அந்த பலூன் பிடிக்க முடியாத அளவுக்கு நாம் காற்று ஊதும் போது அந்த பலூன் வெடிச்சிடும். தண்ணி வேகமா பாய்ந்து வரும்போது when it flows with a heavy flow, it has the power to destroy anything on its way. The word of God is more powerful than all these forces. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் இந்த எல்லா வல்லமைகளுக்கு, இந்த எல்லா சக்திகளுக்கு மேலான வல்லமை தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. You see, as much as it is powerful to pierce inside the joints and marrows, எலும்புக்குள்ளே தசைக்குள்ளே நரம்புக்குள்ளே பாய்ந்து செல்லுகிற அந்த வல்லமையை போல எப்படியாக அது உள்ள போறதுக்கு அந்த வசனத்துக்கு, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதோ, 2 Timothy chapter 3 verse 16 and 17, அதே போல நமக்குள்ள இருந்து வெளியே வரவும் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மோடு கூட தேவனுடைய வசனத்தை பேசி 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 எப்படி பேசுறாரோ அதே போல நாம் கூட தேவனுடைய அவருடைய வசனத்தை சுவிசேஷத்தை சொல்லுவோன்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. The fire in you makes you speak God's word. The Holy Spirit fire inside you is so powerful that you cannot hold God's word inside. 8 months getting over. 8 மாதம் முடிய இருக்கிறது. February மந்த்ல நான் அபுதாபிக்கு வந்தேன். கணக்கு போட்டு பார்த்தேன், இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 130 140 செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். வாழ்க்கையில அவ்வளவு பேசினதே கிடையாது. மீனிங் in a period of 8 months. Earlier, இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது ஒரு 6 monthsக்கு என்ன ஒரு மேக்ஸிமம் 48 50 செய்திகள். ஆனால் இங்கே 240 நாளில் 8 மாதம் 8/3/24
240 நாள்ல I have preached about 140 sermons. 140 நாட்கள். அண்ட் ஒரு ரெகுலரா ஒரு மாசத்துல இப்போ மினிமம் 12 செய்திகள் கொடுக்கணும். ஜூம் ஃபேஸ்புக்கில் ஜூம்ல நடத்துறதுனால பை த கிரேஸ் ஆஃப் காட் இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். நிறைய சிட்டிஸ்லேருந்து வந்து ஆட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல வசனத்தை கேட்குறாங்க. தேர் க்ரோயிங் அண்ட் ஐ am able to hear lot of testimonies that God is speaking to me, God is speaking to me, God is speaking to me. அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறார். செப்டம்பர் 4th நான் கத்தார் சர்ச்சுக்கு இதே இடத்துல இருந்து செய்தி கொடுக்க போறேன். And I have also personally experienced the power of the Holy Spirit that is working inside me to speak the word of God. அநேக இரவுகள் தூக்கம் இல்லாம இந்த இடத்துல இருந்தது உண்டு. தூக்கமே வராது. அந்த தூக்கம் வராத நேரத்தில் ஆண்டவரே தூக்கம் வரலையே அப்படின்னு அப்படி ரொட்டேட் பண்ண நேரத்தில் டைம் ஆகிடுமா, எழுந்து உட்கார்ந்து லேப்டாப் எடுத்து பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணி செய்தியை ஆயத்த பண்ண அந்த வேலை செய்யும்போது அந்த இரவு நேரத்தில் வர வெளிப்பாடுகள், wow, so beautiful experience. And even this sermon that I'm preaching, இந்த sermon நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நேற்று that is Wednesday night தூக்கமே வரல. எழுந்து இந்த sermon எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். முக்கால்வாசி செய்தியை மாற்றிட்டேன். Hallelujah. So it is the work of the Holy Spirit inside that is working. ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்போது தேவனுடைய வசனம் கண்ட்ரோல் இல்லாம வல்லமையா வெளிப்படும். ஆண்டவர் உங்க இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். Many times you have kept within you a prophetic word that God has spoken to you. உங்க இடத்துல ஆண்டவர் பேசின அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வசனங்களை நீங்க பேசாம அப்படியே வச்சிருக்கீங்களே. Many times God has prompted you. ஆண்டவர் உங்க இடத்துல பேசி go speak to that person, அந்த நபர்கிட்ட போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தல. ஞாபகப்படுத்த நேரத்துல எல்லாம் இல்ல ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, இது எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, இது பேசணுமா அது சொல்லணுமா, இது பேசணுமா அது சொல்லணுமான்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட நெகோஷியேட் பண்ணி, ஹோலி ஸ்பிரிட்டோட நெகோஷியேட் பண்ணி அந்த வேர்ட் ஆஃப் காட் அந்த ரெவலேஷன் அப்படியே தூக்கி போட்டோம். Holy Spirit is telling you today, the word of God is in you. Let it burst out. ஆவியானவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். The Holy Spirit has anointed you to speak His words. அவருடைய வசனத்தை பேச, அவருடைய வார்த்தையை பேச, அவருடைய செய்திகளை கொடுக்க, ஜனங்களுக்கு ஆறுதலை சொல்ல, வசனத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைகளை எழும்பி கட்ட God has called you. He has anointed you. அவருடைய வார்த்தையினால, அவருடைய சத்தத்தினால, the voice of the Lord, at the voice of the Lord mountains melt like wax, demons tremble, people fall at His feet. மலைகள் மெழுகு போல உருகிவிடும், பிசாசுகள் நடுங்கும், ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தேவன் சொல்லி கன்ஃபஸ் பண்ணிருக்காங்களே. Such a word is there in us. ஆவியானவரை அனல் மூட்டும் போது, when we reignite the spirit in us, He strengthens us to speak His word. Hallelujah, hallelujah. Let the gospel of Jesus be spoken out. சுவிசேஷம் பேசப்படட்டும், தேவனுடைய வார்த்தை பேசப்படட்டும். பயப்படாம பேசுங்க, தைரியமா பேசுங்க. நமக்கு பேச முடியாது என்ற நேரத்தில் ஆவியானவரே நம்ம வாய்க்குள்ள வார்த்தை வைத்து பேச வைப்பார். But even then, the next level of speaking the gospel is this. The more powerful thing is this. Francis of Assisi என்ற ஒரு நபர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், preach the gospel at all times, use words if necessary. சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கிங்கள், பேசுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. That means preach the gospel through your life. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், there are 4 gospels. 4 சுவிசேஷங்கள் உண்டு. 5வது சுவிசேஷம் நீங்க தான். There are 4 gospels and the 5th one is you. If you don't know how to speak, it's okay. பேச தெரியல பரவாயில்ல, வாழ்ந்து காட்டுங்க. ஆவியானவர் உங்களை வாழ்ந்து காட்ட உதவி செய்வார். Hallelujah.
Amen. I'm saying we need to reignite the Holy Spirit fire inside us. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ற அக்கினியை நாம் reignite பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆவியானவர் நம்மை நம் வாழ்க்கை நோக்கத்திற்கு வர உதவி செய்வார். இரண்டாவதாக அவருடைய வசனத்தை பேச பலப்படுத்துவார் என்று சொன்னேன். All the above will work well if we reignite the fire in us to keep on sanctifying us. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டும் போது, ஆவியானவர் நம்மை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும் போது மேல சொல்லிருக்கிற ரெண்டு காரியங்கள் ஈஸியாக நடக்கும். எல்லாத்துக்கும் மேலாக ஆவியானவரோட முக்கியமான ஒரு வேலை நம்மை பரிசுத்தப்படுத்துவது, sanctification, setting us apart, நம்மை lead us into holiness. John chapter 16 verse 8, யோவான் 16:8 வசனம், when he comes he will prove the world to be in the wrong about sin and righteousness and judgment. When he comes he will prove the world to be in the wrong about sin and righteousness and judgment. விசுவாசத்தில் இல்லாத ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து நியாயம் தீர்க்கும் போது நமக்குள்ள இருந்து நீதியை கற்றுக் கொடுத்து பாவமில்லாத வாழ்க்கையை வாழ ஆவியானவர் உதவி செய்வார். He sanctifies us. He helps us to live a righteous life. So அவர் என்ன பண்ணுவார்? He helps you to be set apart in this world. தனித்து வாழ, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தனித்து வாழ, உலகத்தின் பாவத்துக்குள்ள விழுந்து போகாம ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அந்த பரிசுத்தத்தினாலதான் நாம் தேவனுடைய வார்த்தையை தைரியமா பேச முடியும். பரிசுத்தமா இருந்தாதான், அந்த சாங்டிபிகேஷன் நமக்குள்ள இருந்தாதான், அந்த தனித்து வாழ்ந்தாதான் தொடர்ந்து நாம் நம் வாழ்க்கையின் நோக்கத்துல ஓட முடியும். இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். இது வெறும் பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்து அப்படியே முடிந்து போயிடாது. தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கோபாக்னியிலிருந்து நம்மை விடுவிக்கும். It helps us escape from the judgment of God, because Deuteronomy chapter 4 verse 4 it says like this, for the Lord your God is a consuming fire. Hallelujah. அவருடைய கோபத்தின் அக்கினியினால நம்ம அவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவாரா? நம்ம ஜட்ஜ் பண்ணுவாரா, தண்டிப்பார். 1 Corinthians chapter 3 verse 12 to 15, 1 கொரிந்து 3வது அதிகாரம் 12-15 வசனங்களை நாம் பார்க்கும்போது is telling, finally all of us will be measured through fire, will be tested, and the fire, it will be revealed with fire. The fire will test the quality of each person's work. ஒவ்வொரு நபருடைய வேலைகள், கிரியைகள் அக்கினியால சோதிக்கப்படும். நீங்க உங்க வாழ்க்கை எதுக்கு மேல எதனால கட்டுறீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்ட், சில்வர், காஸ்ட்லி ஸ்டோன்ஸ், வுட், ஹே ஆர் ஸ்ட்ரா. அக்கினியால சோதிக்கப்படும் போது அணைந்து போகாத things that will not be consumed by fire, அதனால நம்ம வாழ்க்கையை கட்டும்போது ஆவியானவர் நமக்குள்ள வாழும்போது, ஆவியானவர் தொடர்ந்து நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது, வேத வசனத்துக்குள்ள நாம் வாழும்போது, our life will not be consumed by the consuming fire of God. Hallelujah. He will help us escape from the judgment. Holy Spirit inside you, the fire of God inside you. பரிசுத்தமா வாழுங்க, பாவம் செய்யாம வாழுங்க. பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த பாவத்தை விட்டு ஆண்டவருக்குள்ள வாங்க. பாவத்தை விட்டு வர முடியலையான்னு நீங்க கஷ்டப்படுறீங்களோ, ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆவியானவர் உதவி செய்வார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை நாள் பாவ மன்னிப்பு கேட்காம, எத்தனை நாள் பரிசுத்தமா வாழாம, எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. The Holy Spirit of God is prompting you inside. He is speaking to your conscience. உங்க உள்ளத்துல ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். Let me close with this.
The fire inside you is not an ordinary fire. He is the Holy Spirit. He is the Holy Spirit. He wants you to live in His purpose. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இடத்தை விட்டு ஓடி போயிடாதீங்க. The Holy Spirit inside you is prompting you to speak God's word. உங்க நாவில வைத்த உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை தைரியமாக பேச ஆண்டவர் உங்களை ரிமைண்ட் பண்றார். So keep the fire burning. And Holy Spirit inside you wants to sanctify you. உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே எங்க தேவனுடைய கோபாக்னியிலிருந்து எங்களை விடுவீங்க, தப்புவீங்க அப்பா. Deliver us from the fire, consuming fire in the final judgment. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. Hallelujah. Thank you Jesus. இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்று சொல்லி நாம் பாடலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துபவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வாழ்க்கையின் நோக்கத்துக்குள்ள மறுபடியும் நீங்க கொண்டு வாங்க. வசனத்தை பேச, வார்த்தை தைரியமா பேச எங்களை பலப்படுத்துங்க. I pray in the name of Jesus that everyone receive that strength in Jesus' name. Reignite the Holy Spirit fire inside you. ஆவியானோட அக்கினியை மறுபடியும் எழுப்பி அனல் மூட்டுங்கள். God wants to do extraordinary things through your life. வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்கள் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஒரு தேசத்தையே, ஒரு கூட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். For that he wants you to stay in your place and not to run away from that place. நீங்க ஓடி போனாலும் கர்த்தர் மறுபடி கொண்டு வருவார். But there might be a delay. But let me encourage you that you reignite the fire in Jesus' name. ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. Let the word of God work in them so that they may go speak to many. தேவையில் இருக்கிற உடைய பிள்ளைகளின் மக்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. அங்கங்கே அநேகர் உடைய வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. பெரிய காரியங்கள் செய்வீராக. அநேக சாட்சிகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமை செலுத்த உதவி செய்வீராக. நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடு கூட கடைசி வரைக்கும் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Have a blessed day. Praise the Lord.